நண்பர்களுக்கு சௌந்தர மகாதேவனினுடைய இனிய வணக்கம். பாரதி சின்னச்சாமி பெற்றெடுத்த சின்னச்சாமி. பாரதியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொருவருடைய உணர்ச்சியும் பெருக்கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் என்று பாடிய மகாகவி பாரதியினுடைய கவிதைகளை நினைத்து பார்க்கும் போதெல்லாம், வாசித்து பார்க்கும் போதெல்லாம் நமக்குள்ளே உணர்ச்சி கொப்பளிக்கிறது. நல்லது ஒரு வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தியினை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்கிற அந்த மகாகவியினுடைய வரிகளை படிக்கும் போதெல்லாம் நமக்குள்ளாக உணர்ச்சி கொப்பளிப்பதை தடுக்க முடியாது. திருநெல்வேலி மாவட்டத்திலே கடையம் என்கிற ஊர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஊர். செல்லம்மா பாரதியின் ஊர் அந்த கடையம் தான். அந்த ஊரிலே நித்திய கல்யாணி அம்மன் கோயில் என்கிற கோயில் இருக்கிறது. அந்த கோயிலினுடைய வாசலில் இருந்து கொண்டுதான் பாரதி காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்கிற அந்த கவிதையை படைத்ததாக அந்த கோயிலினுடைய வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த கோயிலிலிருந்து கடனா நதி செல்வதற்கான ஒரு பாதை இருக்கிறது. அழகான இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு பாதை. நீங்கள் நிச்சயமாக அந்த பாதையிலே பயணிக்க வேண்டும். அந்த பாதையிலே பயணித்தவுடன் கொஞ்ச தூரத்திலே பாரதி அமர்ந்து கவிதை எழுதிய ஒரு அழகான பாறை இருக்கிறது. அந்த பாறைக்கு கீழே ஒரு சுனை இருக்கிறது. இன்னும் கூட தண்ணீர் ஊற்றடிக்கிறது. அந்த பாறையில் அமர்ந்து கொண்டுதான் பாரதி தன்னுடைய கவி குதிரைகளை வேகமாக ஓட்டினான் என்று அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பாரதியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் பாரதி எப்போதும் ஒரு தீர்க்கதரிசியாகவே நம்முடைய மனதிற்குள்ளாக விழுந்து கொண்டிருக்கிறார், எழுந்து கொண்டிருக்கிறார். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிலோர் மரத்திரை பொந்திரை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு உயர் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் என்று பாரதி சொல்கிறானே. அந்த அக்னி குஞ்சாக எழுந்த பாரதி வறுமை அவரை ஓட்டிய போதும், உறவுகள் அவரை எதிர்த்த போதும், சுதந்திர பாரதம் பெறுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்த ஒரு மா கவிஞன். தாமிரபரணியினுடைய கரையோரத்திலே இருக்கக்கூடிய அழகான ஊர் ஸ்ரீவல்லப பேரேரி என்று சொல்லப்படுகிற சீவலப்பேரி. அந்த சீவலப்பேரி என்கிற அந்த ஊர்தான், துர்க்கையம்மன் இருக்கக்கூடிய அந்த ஊர்தான், 3 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய திரிவேணி சங்கமம் என்று சொல்லப்படுகிற அந்த ஊர்தான் மகாகவி பாரதி அவர்களுடைய தந்தையார் சின்னச்சாமி ஐயர் பிறந்த ஊர். அதாவது அவருடைய தந்தையார் கடுவாய் சுப்பையர் காலமான பின் தாய் பாகிரதி அம்மையாருடன் பாரதியினுடைய தந்தை எட்டயபுரம் செல்கிறார். எட்டயபுரம் என்பது பாரதியினுடைய சொந்த ஊர் கிடையாது. பாரதியினுடைய சொந்த ஊர் சீவலப்பேரி என்கிற அந்த ஊர். நண்பர்களே, பாரதியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவருடைய தீர்க்க தரிசனம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது அன்னையை வேண்டுகிறார் பாரதி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெரிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அம்மா, நசிந்திடல் வேண்டும் அன்னாய் என்கிற அந்த வரிகளை எல்லாம் நாம் வாசித்து பார்க்கிறோம். எத்தனை உறுதியான வரிகள் பாருங்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். எத்தனை அற்புதமான வரிகள் பாருங்கள். அன்னையை வேண்டி வேண்டி பாரதி இந்த வரிகளை எல்லாம் எழுதியிருக்கிறார். எட்டயபுரத்திலே சின்னச்சாமி ஐயர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு எட்டயபுர ஜமீனிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அதே ஊரிலே வசித்த லக்ஷ்மி அம்மையார் பாரதியாருடைய தாய். 1882 டிசம்பர் 11 மகாகவி பாரதி பிறக்கிறார். சுப்பிரமணியன் என்று பெயரிடுகிறார்கள். பாரதி பிறந்த 5ஆம் ஆண்டிலே, அதாவது 1887 பாரதியினுடைய தாய் லக்ஷ்மி அம்மையார் காலமாகிறார். எத்தனை கொடுமை பாருங்கள். தாயினுடைய அன்பு இல்லாமலேயே பாரதி வளர்ந்திருக்கிறார். பாரதியினுடைய சுயசரிதையை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் ஏக்கத்தோடு தன்னுடைய தாயினுடைய இறப்பை பதிவு செய்திருக்கிறார்.
என்னை ஈன்று எனக்கு 5 பிராயத்தில் எங்க விட்டு விண் எய்திய தாய் என்று சுயசரிதியிலே பாரதி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். தாயினுடைய அன்பு பாரதிக்கு கிடைக்கவில்லை. ஈன்று பிறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லுகிறோமே, அந்த ஈன்று புறந்தந்து விட்ட அந்த தாய் பாரதியை விட்டு பிரிந்து சென்று விட்டார். 1889 பாரதியினுடைய தந்தை சின்னசாமி ஐயர் வள்ளியம்மாள் என்கிற மங்கையை மறுமணம் செய்கிறார். பாட்டி பாகிரதியினுடைய அன்பும் தாய் வழி பாட்டனார் ராமசாமி ஐயருடைய அன்பும் பாரதியை செழுமைப்படுத்தின. இதெல்லாம் பாரதியினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக தெளிவாக இருக்கிறது. ராமசாமி ஐயருடைய அன்பு பாரதியை இன்னும் இன்னும் பக்குவப்படுத்தியது. இன்னும் சொல்ல போனால், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று பாரதி சொல்லுகிறாரே, அந்த ஓடி விளையாடக்கூடிய பருவத்திலே பாரதிக்கு ஓடி விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த சுயசரிதையிலே பாரதி சொல்கிறார், ஆண்டோர் பத்தினில் ஆடியும் ஓடியும், ஆண்டோர் பத்தினில் ஆடியும் ஓடியும் 6 குட்டியின் நீச்சினும் பேச்சினும் ஈண்டு பன்மரத்து ஏறி இறங்கியும். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஆண்டோர் பத்தினில் என்னுடைய 10 வயதுல ஆடியும் ஓடியும் 6 குட்டையின் நீச்சினும் பேச்சினும் ஈண்டு பன்மரத்து ஏறி இறங்கியும் என்னோடு ஒத்த சிறியர் இருப்பரால் வேண்டு தந்தை விதிப்பினுக்கு அஞ்சிய வீதி ஆட்டங்கள் ஏதினும் கூடினேன். எந்த விளையாட்டும் என்னுடைய வாழ்க்கையில இல்ல. தூண்டு நூற்கணத்தோடு தனியனாய் தோழமை பிரிநின்று வருந்தினேன் என்று சுயசரிதையிலே பாரதி எழுதுகிறாரே. பாரதி எப்படி ஒரு தீர்க்கதரிசியாக பின்னாளிலே உருவாகிறார் என்று சொன்னால், நூல்களோடு பாரதி புரளத் தொடங்குகிறார். விளையாட்டு வாய்ப்பு இல்லாத நேரத்திலே பாரதியினுடைய ஒரு பெரிய துணை எது என்று சொன்னால் நூல்கள் தான். தோழமைகள் எதுவும் இல்லாமல் பாரதி பல நூல்களை படிக்க ஆரம்பிக்கிறார். படிக்க படிக்க தமிழ் இலக்கியத்தினுடைய திருக்குறளையும் நாலடியாரையும் இன்னா நாற்பதையும் சிறுவஞ்ச மூலத்தையும் சீவக சிந்தாமணியையும் பாரதி படிக்க படிக்க அவருக்குள்ளே தமிழ் உணர்வு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. பாரதியினுடைய தந்தை எட்டயபுரத்திலே தொடங்கிய காட்டன் ஜின் ஃபேக்டரி என்று சொல்லப்படுகிற அந்த நூற்பாலை செயல்பட முடியாத நிலையிலே வறுமை ஆட்டி படைத்தது. ஆங்கில அரசாங்கம் அதை முடக்கியது. கையிலே வைத்திருந்த பணத்தை ஆங்கில அரசினுடைய சதியின் காரணமாக தன்னுடைய தந்தை இழந்ததை பாரதி துயரத்தோடு பதிவு செய்கிறார். ஏன் பாரதி ஆங்கில அரசாங்கத்தை எதிர்க்கிறார் என்பதற்கான ஒரு குறிப்பை நீங்கள் இந்த இடத்திலிருந்து தொடங்கி பார்க்கலாம். ஓங்கி நின்ற பெருஞ்செல்வம் யாவையும் ஊனர் செய்த சதியில் இழந்தனன். யார் அந்த ஊனர் என்று சொன்னால், அந்த ஊனர்கள் யார் என்று சொன்னால், எட்டயபுரத்திலே நான் சொன்னேனே அந்த ஃபேக்டரி, அந்த நூற்பாலையை மூட வைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஆங்கிலேயர்கள். அந்த ஆங்கிலேயர்களை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு பாரதி சிறுவயதிலேயே மனதிலே உறுதி பூண்டான் என்கிற செய்தியை இந்த இடத்திலே நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு சிறுவயது காலகட்டத்திலே பாரதி பெற்ற வருத்தமும் துன்பமும் துயரமும் தாயில்லாமல் வளர்ந்த அந்த நிலையும் எல்லாம் பாரதியை வெகுவாக மனதிற்குள்ளே பாதிப்பை உண்டாக்குகிறது. 7 வயதிலே கவி புனையக்கூடிய ஆற்றல் எப்படி பாரதிக்கு வந்தது என்று சொன்னால், பாரதி படித்த இலக்கியங்கள் சிலப்பதிகாரமும் கம்பராமாயணமும் சீவக சிந்தாமணியும், இந்த இலக்கியங்கள் எல்லாம் பாரதிக்கு உள்ளாக அந்த தனிமையை ஓட்டிய இனிமை தரக்கூடிய பக்கங்களை அந்த இலக்கியங்கள் தான் தந்தன. 1893 சிவயோகியார் தலைமையிலே புலவர் குழு பாரதிக்கு, சுப்பையாவுக்கு பாரதி என்கிற பட்டத்தை வழங்கியது. கலைமகள் என்கிற அந்த பட்டம். அந்த முதல் சுப்பையா சுப்பிரமணிய பாரதியாக மாறுகிறார். அதாவது ஒரு பெருங்கவிஞனுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தால்தான் அந்த பெருங்கவிஞன் எப்படி இந்த மகா கவிஞனாக மாறினான் என்கிற செய்தியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இத்தனை திறன்களை தன்னிடத்தை பெற்ற அருமை மகன் சுப்பிரமணிய பாரதியை இன்னும் உயர்த்தி பார்ப்பதற்கு சின்னசாமி ஐயர் ஆசைப்பட்டார். இந்த எட்டயபுரத்திலேயே இந்த குழந்தையை வைத்திருந்தால் எந்த பயனும் இருக்க போவதில்லை என்று சொல்லி திருநெல்வேலி ஆங்கில வெர்னாக்குலர் பள்ளி என்கிற அந்த பள்ளியிலே கொண்டு வந்து அந்த குழந்தையை சேர்க்கிறார். அந்த பள்ளியை பற்றிய குறிப்பு, திருநெல்வேலி மாநகரம் என்று சொல்லப்படுகிற திருநெல்வேலி டவுனிலே தெற்கு புதுத்தெருவிலே 1859 ஆங்கிலமும் தமிழும் ஒன்றாக கற்பதற்காக அல்லது கற்பிப்பதற்காக
சைவ பெருமக்களால் தொடங்கப்பட்ட பள்ளிதான் ஆங்கில வெர்னாகுலர் பள்ளி என்று சொல்லப்படுகிற பள்ளி. அந்த பள்ளிதான் 1861 தற்போதுள்ள திருநெல்வேலி சந்திப்புக்கு அருகிலே உள்ள இடத்திற்கு மாற்றப்பட்டு இந்து கலாசாலை என்கிற பெயரை பெற்றது. இந்த நேரத்திலே ஒரு செய்தியை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். பாரதி மட்டுமல்ல, புதுமைப்பித்தன் மட்டுமல்ல, வ.உ. சிதம்பரனார், அதே போன்று தீக்காசி என்று எத்தனையோ அறிஞர்களை உருவாக்கிய அந்த பள்ளியும் அந்த கல்லூரியும் பாரதியினுடைய எண்ணத்திலே வெகுவாக ஆழ பதிந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. எட்டயபுரத்திலே தன்னுடைய குழந்தை இருந்தது என்று சொன்னால் இந்த வறுமை பாதித்துவிடும் என்று சொல்லி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆங்கில வெர்னாகுலர் பள்ளி என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு மதுரை திரவியம் தாயுமானார் இந்து கல்லூரி மேல்நிலை பள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய பள்ளி, திருநெல்வேலியிலே நீங்கள் தொடர்வண்டி நிலையத்திலே இறங்கினீர்கள் என்று சொன்னால் அங்கிருந்து ஒரு 1000 மீட்டரிலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி தான் அந்த பள்ளி. இன்றைக்கும் பாரதி பயின்ற அந்த வகுப்பறை நாற்றங்கால் என்கிற பெயரிடப்பட்டு அதே மாதிரியாக அப்படியே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, பாரதி அமர்ந்த அதே இருக்கை, தேக்கு இருக்கை இன்னும் அந்த பள்ளியினுடைய வகுப்பறையிலே இருக்கிறது. அந்த வகுப்பறைக்குள்ளே நீங்கள் நுழைந்தீர்கள் என்று சொன்னால் பாரதி பெரிதும் மதித்த ஷெல்லியினுடைய படம் அங்கே வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஷெல்லிதாசன் என்று பாரதி தன்னை புனைந்து கொண்டானே, அந்த ஷெல்லியினுடைய படம் அங்கே இருக்கிறது. தேடி சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி வாடி துன்ப மிக உழன்று என்று சொல்லுகிறோமே, அந்த பாடல் அங்கே எழுதப்பட்டு பாரதியினுடைய படத்திற்கு பக்கத்திலே அந்த பாடல் வைக்கப்பட்டிருக்கிறது. வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கிற அந்த வரியோடு அந்த இடம் அப்படியே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் என்றாவது ஒரு நாள் அந்த பள்ளியினுடைய பாரதி பயின்ற அறையை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் என்று கைகூப்பி நான் உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த பள்ளியில் தான் பாரதி படிப்பதற்காக வருகிறார். இயற்கை விரும்பியாக இருக்கக்கூடிய பாரதிக்கு கவிதைகள் படைக்கக்கூடிய ஆர்வம் சிறுவயதிலேயே இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 3 காதல் என்கிற தலைப்பிலே சுதேசமித்திரன் இதழிலே எழுதிய கவிதையினுடைய தொடக்கத்திலே பள்ளி படிப்பு தனக்கு நாட்டம் இல்லாமல் போனதாக பாரதி குறித்து எழுதுகிறார். அந்த பள்ளி படிப்பிலே மதி பற்றிடவில்லை என்கிற வரி கவனத்திற்குரியது. பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கி விட்டேன், அங்கு பள்ளி படிப்பினிலே மதி பற்றிடவில்லை எனிலும் தனிப்பட வெள்ளை மலரின் மேல் அவள் அணையும் கையும் விரிந்த முகமலர் வில்லும் பொருளமுதும் கண்டேன், வெள்ளை மனது பறிகொடுத்தனன் அம்மா என்று பாரதி சொல்கிறான். பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கி விட்டேன் என்று அந்த கவிதையை படித்து பார்க்கும்போது பாரதியினுடைய பிள்ளை காதல் நமக்கு தெரிய வருகிறது. அந்த பாடல் வழியாக பாரதியினுடைய இயற்கை நாட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழின் மீதும் தமிழ் இலக்கியங்கள் மீதும் தீரா பற்றும் தீரா காதலும் கொண்ட பாரதியால் ஆங்கில வழி கல்வியை ஏற்க முடியவில்லை. பாரதி என்கிற அந்த மகா கவிஞன் தாகூருக்கு நிகராக இன்னும் ஒரு படி மேலே போய் தாகூரையே தன்னோடு போட்டிக்கு அழைத்த ஒரு மகாகவிஞன் ஆங்கில இலக்கியங்களையும் அல்லது ஆங்கில மொழிப்பற்றும் உடையவனாக இருந்திருக்கவில்லை என்பது ஒரு பெரிய செய்தியாக இருக்கிறது. எட்டயபுரத்திலே இருந்த தந்தை தன்னுடைய மகனை கல்வி பயிலுவதற்காக அனுப்பி வைக்கிறார். செலவு அதிகமாக போயிற்று. இந்த விஷயம் பாரதியை வெகுவாக பாதித்தது. தந்தையினுடைய வறுமை அவரை அரித்தது. மனம் நிம்மதி இழந்து தவித்தது. அவருடைய சுயசரிதையிலே பாரதி இந்த செய்தியை பதிவு செய்கிறார். செலவு தந்தைக்கு 1000 சென்றது, தீது எனக்கு 10,000 சேர்ந்தன. தந்தைக்கு 1000 ரூபாய்க்கும் மேலாக செலவுகள் சென்று கொண்டே இருந்தன. தீது எனக்கு பல 1000 சேர்ந்தன. நலம் ஓர் எள் துளையும் கண்டிலேன், நலம் ஓர் எள் துணையும் கண்டிலேன், அதை 40,000 கோயிலிலும் சொல்லுவேன் என்று பாரதி சொல்லுகிறார். ஜனவரி 24 1897 தந்தையாரால் பள்ளி படிப்புக்கு பணம் அனுப்ப முடியாத நிலை ஏற்படுகிறது. பாரதி நிலை குலைந்து போகிறார். எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. வறுமை கொடியது, அதையும் விட இளமையில் வறுமை கொடியது. 15 வயதான பள்ளி சிறுவன் பாரதி செய்வது அறியாது திகைக்கிறார். தன்னுடைய படிப்புக்காக தந்தை அனுப்பிய பணம் நின்று போனது.
என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த இடத்திலே தான் பாரதியினுடைய அந்த தன்னம்பிக்கையை, துணிச்சலை நீங்கள் பார்க்க முடியும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும் என்று பாரதி உறுதியாக பின்னாளிலே எழுதினாரே. அதற்கெல்லாம் அடித்தளம் இட்டது என்னவென்று சொன்னால், எட்டயபுர மன்னர் வெங்கடேஸ்வரர். அந்த வெங்கடேஸ்வரருக்கு மிக துணிச்சலாக 15 வயதிலே விண்ணப்ப சீட்டு கவிதையை பாரதி நேரடியாக எழுதி அனுப்பி வைக்கிறார். எவ்வளவு துணிச்சல் இருக்க முடியும் நீங்க நினைச்சு பாருங்கள். கைப்பொருள் அற்றான் கற்பது எவ்வகை கேட்கிறார். கைப்பொருள் அற்றான் கற்பது எவ்வகை. இன்றைக்கும் அந்த கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. கைப்பொருள் இல்லாமல் இன்றைக்கு கல்வி கற்க முடியுமா? அதாவது திருமகள் இல்லாமல் சரஸ்வதியினுடைய அருள் கிடைக்குமா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். கைப்பொருள் அற்றான் கற்பது எவ்வகை, பொருளால் அன்றி கல்வியும் வரவில, கல்வியான் அன்றி பொருளும் வரவில, முதற்கல்வியே பயிரல் முறைமையாம், அதற்கு பொருள் இல்லை ஆதலின் அடியேன் வருந்தியே நின்பால் வந்தடைந்தனன். எனக்கு பொருள் இல்லை, பொருள் இல்லை என்று சொன்னால் நான் எவ்வாறு கற்பது என்று எனக்கு தெரியவில்லையே, பொருளை நீங்கள் தர வேண்டும், நான் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை எழுதக்கூடிய அந்த வரிகளை நினைத்து பார்க்கிறோம். பின்னாளிலே பாரதி ஒரு தீர்க்கதரிசியாக மாறியதற்கு இந்த வறுமை ஒரு காரணமாக இருக்கிறது. அதாவது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வறுமை, பசி, பட்டினி. பல நாட்கள் உணவில்லாமல் திருநெல்வேலி சந்திப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலை குமாரசாமி கோயிலுக்கு முன்பாக பாரதி அமர்ந்து கொண்டு அந்த முருகனை பார்த்து கொண்டிருந்தார் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் அறியும் போது, ஒரு மாகவிஞனை வறுமை எவ்வாறு உருவாக்கியது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது ஊழியன் இளசை சுப்பிரமணியன் என்கிற பெயரிலே பாரதி வரைந்த சீட்டு கவி அன்றைய நிலையினுடைய படப்பிடிப்பு. அப்போது பாரதியார் படித்துக் கொண்டிருந்தது 5வது படிவம் அல்லது 10வது வகுப்பு. இன்றைக்கு மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 10ஆம் வகுப்பு, 5th ஃபாரம் என்று சொல்லுகிறோமே, 5வது படிவத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். திருநெல்வேலியிலே பாரதியார் பள்ளி படிப்பை மேற்கொண்ட போது ஆசிரியர்களிடம் தமிழ் இலக்கியங்கள் குறித்த விவாதங்களை அவர் மேற்கொண்டார் என்கிற செய்தியை நம்மால் அறிய முடிகிறது. புதுமையான சிந்தனைகளை எல்லாம் பாரதி முன்வைக்கிறார். அந்த சிந்தனைகள் எல்லாம் பாரதியினுடைய குழந்தை பருவத்திலே அவருடைய ஆற்றலை நமக்கு உணர்த்தியது. 1897 ஜூன் மாதம் 27ஆம் தேதி 15 வயது சுப்பிரமணிய பாரதிக்கும் கடையத்திலே வசித்த செல்லப்பா ஐயரினுடைய 3வது பெண் குழந்தை செல்லம்மாவுக்கும் திருமணம் நடந்தது. நினைத்து பாருங்கள், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சூறாவளிகளை எல்லாம் அந்த இளம் கவிஞன் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தான் என்று நினைத்து பாருங்கள். அம்மா இறந்து போயிட்டாங்க, தந்தையாருடைய தொழில் முடிந்து போய்விட்டது, படிக்கிறதுக்கு பணம் இல்ல, வெங்கடேஸ்வரருக்கு சீட்டு கவிதைகள் எழுதுகிறான். இதுக்கிடையில 15 வயசுல கல்யாணம் வேற பண்ணி வச்சிடறாங்க. நினைத்து பாருங்கள். இதைவிட பெரிய கொடுமை 1898 ஜூலை மாதம் 20ஆம் தேதி பாரதியினுடைய வாழ்க்கையிலே புயல் அடித்த நாள். அது என்ன நாள் என்று நீங்கள் கேட்கலாம். பாரதியாருடைய தந்தை சின்னசாமி ஐயர் மரணம் அடைகிறார் என்கிற செய்தி பாரதியை இடியாக தாக்குகிறது. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. பள்ளி படிப்பு தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக பாரதியாருடைய பாட்டி பாகிரதி அம்மையார், அந்த அம்மையாரை எல்லாம் பாரதிக்கு நிகராக நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்றைக்கு தந்தையார் இறந்து விட்டார், இனிமேல் படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி தன்னுடைய பேரனை படிப்பை நிறுத்தி இருந்தால் நமக்கு ஒரு மகா கவிஞன் கிடைத்திருப்பானா என்று கேட்டால் கிடைத்திருக்க மாட்டார். அந்த பெண்மணி எவ்வளவு உறுதியாக ஒரு முடிவை எடுக்கிறார் என்று சொன்னால், பாரதியினுடைய குடும்ப சொத்தாக இருக்கக்கூடிய அவருடைய எட்டயபுர வீட்டை 1898ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28வது நாள் 200 ரூபாய்க்கு அடமானம் வைத்த செய்தியை வரலாற்றறிஞர் சே திவான் பாரதி செல்லம்மாள் உயில் என்கிற அந்த நூலிலே பதிவு செய்கிறார். இந்த செய்தியெல்லாம் அரிய செய்திகள். பாரதியை பற்றிய மற்ற ஆய்வாளர்கள் அதிகமாக சொல்லாத செய்திகளை எல்லாம் வரலாற்றறிஞர் திவான் அவர்கள் இந்த நூலிலே பதிவு செய்கிறார்கள். 200 ரூபாய்க்கு பாரதியினுடைய சொந்த வீடு அடமானம் வைக்கப்பட்டு அந்த பணத்தை வைத்துக் கொண்டு பாரதியினுடைய பள்ளி படிப்பு தொடர்கிறது.
அந்த வயதான காலகட்டத்திலே பாரதியினுடைய படிப்பை நிறுத்தக்கூடாது என்று போராடிய பாகிரதி அம்மையாரினுடைய மன உறுதியை நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறோம். திருநெல்வேலியிலே பாரதியினுடைய பள்ளிப்படிப்பு முடிந்த பின்பு 1898 பாரதி காசிக்கு செல்கிறார். காசிக்கு பாரதி போனதுதான் பாரதியை ஒரு தேசியவாதியாக, ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு சுதந்திர உணர்வு உள்ளவராக மாற்றியது என்று நாம் சொல்ல முடியும். காசி என்கிற அந்த இடம் இந்துக்களினுடைய புனிதத்துவமான இடம் மட்டுமல்ல, பாரதியினுடைய தேசிய உணர்வையும் மொழி உணர்வையும் தூண்டிய இடம் என்று நாம் சொல்ல முடியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி சொல்கிறார் என்று சொன்னால் 14 மொழிகள் பாரதிக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். அந்த 14 மொழிகளையும் கற்பதற்கான களம் எது என்று சொன்னால் காசியிலே பாரதி படித்த அந்த நிலையங்கள் தான். காசியிலே ஜெய் நாராயண கலாசாலை என்கிற அந்த கலாசாலையிலே பாரதி பள்ளிப்படிப்பினுடைய மேல்நிலை பள்ளிப்படிப்பை தொடர்கிறார். அதன் பின்பு பாரதியினுடைய அத்தை குப்பம்மாளுடைய வீட்டிலே தங்கி அவருடைய படிப்பு காசியில் இருக்கக்கூடிய மத்திய இந்து கல்லூரியிலே பாரதியினுடைய படிப்பு அங்கே தொடர்கிறது. அங்கே பாரதி முதல் வகுப்பிலே தேறினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன என்று சொன்னால், சிறு வயதிலே பாரதியினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் தான் பாரதியை மன உறுதி உடையவராக மாற்றுகிறது. எந்த சூழ்நிலையிலும் எத்தனை சிக்கல்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள் வந்தாலும் கூட சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகிறது வேல் என்று பாரதி எழுதுவதற்கு காரணமாக அமைந்த அவருடைய மன உறுதி தூண்டுவதற்கு காரணம் எது என்று சொன்னால் அவருடைய சிறுவயது நாட்கள் தான். அந்த திருநெல்வேலியிலே பாரதி பயின்ற வகுப்பறை இன்னும் அங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. மனதில் உறுதி வேண்டும் என்கிற அந்த வரிகளை எல்லாம் நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க முடிகிறது. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிற வரிகளுக்கு ஏற்ப அந்த குழந்தையை படிக்க வைப்பதற்காக பெண்மணிகள் செய்த அந்த தியாகத்தை எல்லாம் நினைத்து பார்க்க முடிகிறது. இரவெல்லாம் இறைச்சலிடக்கூடிய ராக்கோழி பகல் வந்தவுடன் பயந்து பம்முகிறது. அந்த பம்முவதும் விம்முவதும் பாரதி விரும்பாத இருண்மை சொற்கள். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார், அவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே வஞ்சனை பேய்கள் என்பார், குளத்தில் என்பார், துஞ்சிது முகட்டில் என்பார், துயர்படுவார், எண்ணி பயப்படுவார் என்று பாரதி பேசுகிறானே. சின்னச்சாமி பெற்றெடுத்த சின்னச்சாமியாக பாரதி மாறியதற்கான காரணம் இளைய பாரதம் அவருடைய மனதை மாற்றியதுதான். இளைய பாரதத்தினுடைய தன்னம்பிக்கை வெளிச்சமாக பாரதியார் மாறுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 18 வயது இளைஞனாக காசியிலே அத்தை குப்பம்மாள், மாமா கிருஷ்ணசிவன் வீட்டிலே தங்கி படித்துக் கொண்டிருந்த போதே இளையோர் குறித்த தெளிவான பார்வை பாரதியிடம் இருந்தது. நான் அதைத்தான் தீர்க்க தரிசனம் என்று சொல்கிறேன். இந்தியா என்கிற இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு இளைஞர்களால் மட்டுமே முடியும் என்று பாரதி நினைத்தார். 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னாரே சுவாமி விவேகானந்தர். அதே எண்ணம் பாரதியிடம் இருந்தது. இளைய பாரதத்தினாய் வா 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 என்று இளைய பாரதத்தை பாரதி அழைப்பதற்கு காரணம் அதே காரணம்தான். இளைய சமுதாயம் நிச்சயமாக இந்தியாவை உயர்த்தும். 30 கோடி முகமுடையாள், உயிர் மொய்புற ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி தேசிய உணர்வு மிக்கவனாக மாறியதற்கு காரணம், ஒரு தீர்க்கதரிசியாக மாறியதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் இளமை காலத்திலே காசியிலே அவர் சந்தித்த இளைஞர்கள் தான். அங்கே பல மாநிலத்தை சார்ந்த இளைஞர்களை பாரதி பார்க்கிறார். உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் மத்திய பிரதேசத்திலிருந்தும் மற்றும் காஷ்மீரிலிருந்தும் இளைஞர்களை எல்லாம் பார்த்து 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 இந்த தேசத்தை நிச்சயமாக மாற்றக்கூடிய, முன்னேற்றக்கூடிய வலிமை இந்த இளைஞர்களுக்கு உண்டு என்கிற தீர்க்க தரிசனத்தை அவருடைய கல்லூரி காலகட்டத்திலேயே இருந்தது என்கிற குறிப்பை பாரதியார் சரித்திரம் என்கிற நூலிலே செல்லம்மா பாரதி தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவர் சொன்ன வரிகளை அப்படியே நான் தருகிறேன். தேசத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய ஒவ்வொரு வாலிபனும் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நினைப்பு என்று பாரதி சரித்திரம் என்கிற நூலிலே செல்லம்மா பாரதி எழுதுகிறார்.
அதாவது இந்தியாவினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய மேன்மை சுதந்திர தாகத்தில் மட்டுமல்ல, இளைஞர்களுடைய கையிலே இருக்கிறது என்று அவர் நினைத்தார். அதாவது நாம் பாரதியினுடைய வரிகளிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவிழமோ என்கிற அந்த வரிகளை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது பாரதியினுடைய எண்ணம் நமக்கு புலப்படுகிறது. தண்ணீர் விட்டு வளர்க்கவில்லை, கண்ணீரையும் செந்நீரையும் விட்டு விட்டு வளர்த்த இந்த பயிர் கண்ணுக்கு எதிராக கருகுவதற்கு நான் விடமாட்டேன் என்று பாரதி பேசுகிறான். பாரதியினுடைய வரிகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தன்னம்பிக்கை வருகிறது. இந்தியாவை பற்றிய தீர்க்க தரிசனம் பாரதியிடம் இருந்தது நமக்கு நன்றாக தெரிய வருகிறது. அறம் செய்ய விரும்பு என்று ஆத்திசூடி படைத்த ஔவைக்கு மாற்றாக பாரதி அச்சம் தவிர் என்று சொல்கிறான். அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்கிற அந்த வரிகளை பார்க்கும் போதெல்லாம் பாரதியினுடைய அந்த நெஞ்சுரம் நமக்கு நன்றாக தெரிய வருகிறது. காலா உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், என்றன் காலருகில் வாடா உனை மிதிக்கிறேன் என்று துணிச்சலாக பாரதி கிளம்பியது அதனால்தான். அதாவது மறுப்பதற்கு இல்லை என்று சொன்னாலும் ஏற்பதற்கு இல்லை என்கிற மனநிலையோடு தான் நாம் பல விஷயங்களை இந்த உலகத்திலே ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு நாளும் பாரதி சலிப்பால் தன்னை முறித்து கொண்டவனே கிடையாது. முடியாது என்கிற சொல்லை சொல்ல முடியாது என்று வாழ்ந்த இளைய பாரதி யார் என்று சொன்னால் அது நம்முடைய சுப்பிரமணிய பாரதி தான். எட்டயபுர அரண்மனையிலே இருக்கக்கூடிய புலவர்கள் சிலர் எட்டயபுர மன்னரை வைத்துக் கொண்டு பாரதியை சீண்டுகிறார்கள். பாரதி, நீ தேச முன்னேற்ற கவிதைகளை எல்லாம் படைத்திருக்கிறாய், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பாமரரும் ரசிக்கக்கூடிய வகையிலே அண்ணாமலை ரெட்டியார் என்கிற அந்த கவிஞர் எழுதுகிறாரே சிந்து என்கிற பாடல் வகை, அது போன்ற பாடல்களை உன்னால் எழுதுவது கடினம் என்று சொல்ல எட்டயபுர மன்னரும் அதை ஆமோதிக்கிறார். அண்ணாமலை ரெட்டியாரை போல இசைக்கவிதைகள் படைக்க இனி ஒரு புலவன் பிறந்து வர வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் சிரிக்கிறார்கள். அந்த சிரிப்பு பாரதியினுடைய மனதிலே எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. சபையில் இருந்தவர்களை பார்த்து பாரதி சொன்னான், நீங்கள் சிரித்து என்னை அவமானப்படுத்துகிறீர்கள், நான் கவிதையோடு வருகிறேன் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், பாரதி, உன்னால் முடிந்தால் அவரை போல கவிதைகள் படைத்து வா பார்ப்போம் என்று இளக்காரமாக கிண்டல் அடிக்க, எதுவுமே சொல்லாமல் வெளியே விடுவிடுவென்று நடந்த பாரதி அன்றே காவடி சிந்து வகையிலே பாடல்களை எழுதி கொண்டு வந்து மன்னரிடம் பாடிக்காட்டி பிரமிக்க வைத்தார் என்கிற அந்த செய்தியை நம்மால் சொல்ல முடிகிறது. இன்னொரு செய்தி, செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்கிற இந்த பாடல் இரண்டாவது பரிசு பெற்ற பாடல் என்று நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் கேட்கலாம், முதல் பரிசு பெற்ற பாடல் யார் எழுதினார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அந்த கவிதை போட்டியிலே முதல் பரிசு பெற்ற பாடலை எழுதியவர் நம்முடைய ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்குளத்திலே பிறந்த மாதவையா என்கிற நாவலாசிரியர். அவர்தான் முதலாக முதல் பரிசு பெற்ற அந்த பாடலை எழுதினார். இரண்டாவது பரிசு பெற்ற பாடல்தான் நாம் எல்லோரும் விரும்பி படிக்கக்கூடிய செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்கிற அந்த பாடலை பற்றிய குறிப்பை வரலாற்றறிஞர் திவான் அவர்கள் பரிசு பெறாத பாரதி பாடல் என்கிற அந்த தலைப்பிலே அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். பாரதியினுடைய இரண்டாவது பரிசு பெற்ற பாட்டை அங்கே அவர் பதிவு செய்திருக்கிறார். முதல் பரிசு பெற்ற மாதவையாவினுடைய பாடலையும் அவர் தருகிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், பாரதியை எந்த கோணத்திலே பார்த்தாலும் நமக்கு புல்லரிக்கிறது. வால்ட் விட்மனுடைய புல்லின் இதழ்கள் என்கிற அந்த தொகுப்பை பார்த்துவிட்டு வெர்சலிபரே என்கிற அந்த இயக்கமானது உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. எனவே தமிழிலே வசன கவிதை முயற்சியை தொடங்க வேண்டும் என்று சொல்லி வான் இனிது தீ இனிது ஆகாயம் இனிது என்று பாரதி படைத்த அந்த கவிதையை பார்க்கிறோமே, வசன கவிதையை பார்க்கிறோமே, பாரதியினுடைய காட்சிகள் அல்லது காட்சி என்கிற அந்த கவிதை புதுக்கவிதையினுடைய பிதாமகனாக பாரதியை உணர்த்தியது என்று சொல்லுகிறோம்.
பாரதி எல்லாவற்றையும் தொடங்கி வைத்த ஒரு கவிஞனாக இருக்கிறான். ஒரு மொழிபெயர்ப்பாளனாக தாகூருடைய கதைகளை எல்லாம் மொழிபெயர்க்கிறான். ஷெல்லியினுடைய கவிதைகளை எல்லாம் படித்துவிட்டு அதை போன்ற கவிதைகளை தமிழுக்கு தர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். குயில் பாட்டையும் பாஞ்சாலி சபதத்தையும் தருகிறான். மகாபாரதத்திலே வரக்கூடிய பாஞ்சாலி என்கிற ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து பாரத தாயாக உருவகித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த உணர்வை நான் உண்டாக்கியே தீருவேன் என்று பாஞ்சாலி சபதம் என்கிற அந்த சபதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய காப்பியத்தை பாரதி உருவாக்குகிறான். கண்ணன் பாட்டையும் குயில் பாட்டையும் ஞான ரதத்தையும் அவன் உருவாக்குகிறான். 1904 பச்சை திருமயில் வீரன் என்கிற தலைப்பிலே சிந்து பாடல் பாரதியார் கவிதைகளில் இருக்கிறது. அந்த கவிதைகளை எல்லாம் எழுதி கொண்டு போய் மன்னரிடம் காட்டுகிறான். பச்சை திருமயில் வீரன் என்கிற அந்த கவிதையை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் காவடி சிந்து என்கிற அந்த இலக்கிய வகையை பார்க்க முடியும். பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் காவடி சுமந்து கொண்டு ஆடிக்கொண்டு பாடக்கூடிய எளிய மக்களினுடைய ஒரு சிந்து வகையை வைத்துக்கொண்டு பாரதி ஒரு இலக்கிய வகையை படைத்தான் என்று சொன்னால் அவன் எத்தனை பெரிய தீர்க்க தரிசியாக இருந்திருப்பான் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். சிந்துக்கு தந்தை என்கிற பட்டம் கூட அவனுக்கு வந்தது. சொற்களை குழைத்து சுந்தர கவிதைகள் படைத்த மாகவிஞன் பாரதி கீழே இருந்து கொண்டு ஆகாயத்திலே இருக்கக்கூடிய இறைவனை பற்றி கவிதைகள் எழுதிய கவிஞனாக மட்டும் நாம் பார்க்க முடியாது. தனக்கு பக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழைகளை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரங்களை எல்லாம் பார்த்துவிட்டு நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார், இவர் அஞ்சாத பொருளிலே அவனியிலே வஞ்சனை பேய்கள் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், துயர்படுவார் எண்ணி பயப்படுவார் என்று அவன் எழுதினானே. பாரதிக்கும் தாகூருக்குமான மிக முக்கியமான வேறுபாடு அதுதான். மகாகவி தாகூர் அவர்கள் பிரபஞ்சத்தினுடைய படைப்பு கடவுளாக இருக்கக்கூடிய இறைவனோடு பேசுகிற கீதாஞ்சலியை நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த கீதாஞ்சலியை படிக்கும் போது நமக்கு தெரிகிறது ஆன்ம ஈடேற்றத்தினுடைய படைப்பிலக்கியமாக சரணாகதியினுடைய தத்துவமாக கீதாஞ்சலியை பார்க்க முடிகிறது. பலரது வீட்டு உள்ள கதவுகளை தட்டிய பின்புதான் நான் புரிந்து கொண்டேன் எனக்குள்ளே நீ இருக்கிறாய் என்று மகாகவி தாகூர் கீதாஞ்சலியிலே பாடுகிறார். ஆனால் பாரதியினுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய துன்பங்களை துயரங்களை எல்லாம் பார்த்து கொதிக்கிறான். வெள்ளையர்களை இனிமேலும் இந்த உலகத்திலே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே வைத்தால் இந்தியா முன்னேறாது என்கிற அந்த உணர்வினை தெரிந்து கொண்டு இந்தியா என்கிற அந்த பத்திரிகையினுடைய காகிதத்தை ஆயுதமாக மாற்றுகிறான். சுதேசமித்திரனுடைய எழுத்துக்களை பார்த்துவிட்டு எல்லோரும் பயந்து, ஆங்கிலேயர்கள் பயந்து ஓடுகிறார்கள். பாரதியை கைது செய்ய வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அந்த அளவுக்கு பாரதியினுடைய வலிமையே வாழ்க்கை என்று புரிந்தவனாக பாரதி இருக்கிறான். நிச்சயமாக என்னுடைய அருமை தேசம், அதாவது வாழ்கினி எம்மானை வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க என்று காந்தியை பற்றி பாரதி எழுதியது பாரதிக்கும் பொருந்தும். நண்பர்களே, வாழ்கனி அம்மா நீ வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி, இந்த இந்திய தேசம் தாழ்வுற்று வறுமையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. ஆங்கிலேயர்கள் நம்முடைய சொத்து சுகங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு சென்று விட்டார்கள். தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு, விடுதலை உணர்வு இல்லாமல் நம்முடைய மக்கள் இருந்து கொண்டிருந்த போது அந்த மக்களை எல்லாம் வாழ்விக்க வந்த ஒரு மகாத்மாவாக நம்முடைய சுப்பிரமணிய பாரதியை நாம் நினைத்து பார்க்க முடிகிறது. பாரதியினுடைய போர்க்குணம் தான் அவரை தேசிய உணர்வினுடைய சாரதியாக மாற்றியது என்று சொன்னால் அதுதான் உண்மை. தன்னம்பிக்கை உடையவனாக, மகா கவிஞனாக, தமிழ் கூறு நல்லுலகின் முன் சாதனையாளனாக பாரதியை நிறுத்தியதனுடைய பின்னணி என்பது அவருடைய சிறு வயதிலே இளமை காலகட்டத்திலே அவர் பெற்ற அவமானங்களும் வறுமையும் தான் காரணம். தன்னை குறைத்து பேச மகாகவி பாரதியார் யாரையும் அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு தன்னம்பிக்கை நூலாசிரியர்கள் எல்லோரும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். முதலிலே உங்களை நீங்கள் உயர்வாக கருதுங்கள், அப்போதுதான் மற்றவர்கள் உங்களை உயர்வாக கருதி வைக்க முடியும் என்கிற செய்தியை இன்றைக்கு தன்னம்பிக்கை நூலாசிரியர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். தன்னம்பிக்கை நூலாசிரியராகவும் நான் பாரதியை பார்க்கிறேன்.
தன்னம்பிக்கை இலக்கியத்தை தொடங்கி வைத்த தீர்க்கதரிசியாகவும் நான் பாரதியை பார்க்கிறேன். எடுத்த காரியங்கள் யாவினும் வெற்றி வெற்றி, தன்னால் எதுவும் முடியும் என்று தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அவர் நிரூபித்துக் கொண்டே இருந்தார். பாரதி நினைத்திருந்தால் எட்டயபுர அரண்மனையிலே மன்னருக்கு சேவகம் செய்து கொண்டு பத்திரிகைகளை வாசித்துக் கொண்டு அவரிடம் ஊதியம் பெற்றுக்கொண்டு சுகமாக வாழ்ந்திருக்க முடியும். நாட்டு நடப்புகளை மன்னரிடம் சொல்லுவது மட்டும் தன்னுடைய பணி என்று அவர் நினைக்கவில்லை. திருவினை வென்று வாழ் என்று சாதிக்க துடித்த ஒரு மகாகவிஞன் சம்பள மதில் சுவருக்குள்ளே மாட்டிக்கொண்டு சங்கடப்படுவானா? நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லோரும் சுகமான வேலையாக அரசு வேலையை நினைத்துக் கொண்டிருக்கிறோமே. அரசு வேலை கிடைத்தும் கூட அதை தூர எறிந்த ஒரு மாகவிஞர் யார் என்று சொன்னால் பாரதி தான். அரை காசானும் அரசாங்க காசு, அரை காசானாலும் கூட அரசாங்க காசு என்று நாம் நினைக்கிறோமே, அந்த எண்ணம் பாரதிக்கு பிடிக்கவில்லை. மனதிற்கு பிடித்தமில்லாத அந்த வேலையை தொடர பாரதியினுடைய மனம் ஒப்பவில்லை. 22 வயது இளைய ஆசிரியராக மதுரை சேதுபதி மேல்நிலை பள்ளியிலே அவர் பணிபுரிந்த அந்த ஆண்டு 1/8/1904 முதல் 10/11/1904 வரை அவர் பணியாற்றிய காலம். மதுரையில் இருக்கக்கூடிய சேதுபதி மேல்நிலை பள்ளியில தமிழாசிரியராக பாரதியார் பணியாற்றினார். அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி 1904 அவர் பணிக்கு சேர்கிறார். நவம்பர் 10ஆம் தேதி 1904 பணியை விட்டு அவர் வெளியே வருகிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இலக்கு என்பது இந்த தமிழாசிரியர் வேலையோ இந்த அரசு வேலையோ கிடையாது. மாறாக இந்த கங்கை, இந்த பிரவாகம், இந்த தாமிரபரணி ஒரு சின்ன செம்புக்குள்ளே ஒரு நாளும் அடங்காது என்று பாரதி நினைத்துக் கொண்டிருந்தார். இந்த சுக வாழ்க்கை என்கிற சூத்திரத்திற்குள்ளே அடங்காத கங்கை யார் என்று சொன்னால் மகாகவி பாரதி தான். நொந்தது சாகும் என்று உற்சாகமாக சொன்ன மகாகவி பாரதி நிச்சயமாக தீர்க்கதரிசியாகவே நான் காண்கிறேன். ஏன் அப்படி நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த ஆசிரியர் தொழிலிலே இருந்து கொண்டு தேசத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கு தன்னால் போராட முடியாது என்று உணர்ந்து ஒரு ஆகஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க 8வது மாதம் சேர்ந்து 11வது மாதம், ஒரு 3 மாதம் கூட அந்த பணியிலே இல்லை, அவர் வெளியேறிவிட்டார். இதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், தன்னுடைய இலக்கு என்ன என்கிற தீர்க்க தரிசனமும் அவருக்கு இருந்தது. இந்தியா எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற தீர்க்க தரிசன பார்வையும் பாரதியிடம் இருந்தது. அதனால்தான் நாம் சொல்லுகிறோம், சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி அதனால்தான் பாடினார். அவருடைய தீர்க்க தரிசனம் என்பது நிச்சயமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தே தீரும். அப்படி கிடைக்கிற அந்த நாளிலே என்னுடைய தேசம் தன்னிலை பெற்ற தேசமாக, தன்னிறைவு பெற்ற தேசமாக, உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய உன்னத தேசமாக, தொழில்துறையிலே முன்னேறி இருக்கக்கூடிய தேசமாக, உலகத்தினுடைய நூல்களை எல்லாம் மொழிபெயர்த்து அறிவு யுகம் படைக்கக்கூடிய ஒரு தேசமாக, ஒற்றுமையினுடைய தேசமாக, ஒருமைப்பாட்டினுடைய தேசமாக இந்தியா என்கிற இந்த தேசமானது வரும் என்கிற அந்த தீர்க்க தரிசனம் அன்றைக்கே அவரிடம் இருந்தது. நண்பர்களே, விழிக்கும் வரைக்கும் விடியல் வெளியே நிற்கிறது, விழிகள் திறந்தால் இருள் எங்கோ தொலைகிறது. விழிக்கும் வரைக்கும் விடியல் வெளியே நிற்கிறது, விழிகள் திறந்தால் இருள் எங்கோ தொலைகிறது. இலக்குகள் அதி உன்னதமாக அமையும் போது அதை அடையக்கூடிய பாதையும் கரடு முரடாகத்தான் இருக்கும் என்று பாரதி நன்றாக உணர்ந்திருந்தார். ஏற்கனவே போட்டு வைத்த பாதையிலே சுகமாக பயணிப்பவன் நான் இல்லை, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, ஆனாலும் நடப்பேன் என்னுடைய சொந்த பாதையிலே இருந்து என்று அவர் நடந்தார். சொந்த சிறைக்குள்ளே தன்னை பூட்டிக் கொண்டு நொந்து கொள்ளாத ஒரு வலிமை மிக்கவனாக மகாகவி பாரதியார் திகழ்ந்திருக்கிறார் என்று நாம் நினைத்து பார்க்கின்றோம். எல்லா விதமான புதுமை சிந்தனைகளையும் பாரதி ஏற்றுக்கொண்டார். நினைத்து பாருங்கள், அந்த நூற்றாண்டிலே பாரதி தொடங்கி வைத்த பெண்ணியம், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், எத்தனை அற்புதமான தீர்க்க தரிசனம் பாருங்கள். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கின்ற விந்தைகள் மனிதர் தலைகவிழ்ந்தார். அவன் சொல்லுகிறான், பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை என்று கும்மியடி. இன்றைக்கு பெண்ணியம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த பெண்கள் எல்லோரும் போற்ற வேண்டிய ஒரு மாகவிஞன் யார் என்று சொன்னால் மகாகவி பாரதி. அதைத்தான் நான் சொன்னேன் பாரதியினுடைய தீர்க்க தரிசனம் என்று.
ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். இந்தியாவை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கரையான் எது என்று சொன்னால் ஜாதிதான் என்று பாரதி மிக தெளிவாக உணர்ந்து கொண்டார். பெண்ணியத்தை பற்றி நாம் பேசும்போதெல்லாம் பாரதிக்கும் நிவேதிதா அவர்களுக்கும் நடந்த அந்த உற்சாகமான உரையாடல் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய சிஷ்யையாக விளங்கிய சகோதரி நிவேதிதா அவர்கள் பாரதியினுடைய உள்ளுக்குள்ளாக ஒளிந்திருந்த அக்னி குஞ்சினை வெளியே கொண்டு வந்து கூர்தீட்டி சாதனை வாரிலே சிறகடிக்க வைத்தவர். 1905 பாரதி சகோதரி நிவேதிதா அவர்களை சந்திக்கிறான். பாரத தாய் உன் கண்ணெதிரே கையில் விலங்கோடு நிற்க நீ உடை தெரியாமல் நிற்கலாமா பாரதி என்று சினத்தோடு அவர்கள் வினவ 23 வயதான இளைய பாரதி சிலித்தெழுந்தான். அவங்க கேட்கிறாங்க, பாரத தாய் உனக்கு எதிராக கையிலே விலங்கோடு நின்று கொண்டிருக்கும் போது நீ உடை தெரியாமல் நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாமா என்கிற அந்த கேள்விதான் பாரதியை சிலிர்க்க வைத்தது. சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். அதாவது பாரதியினுடைய பராசக்தி எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் ஆற்றலினுடைய புகலிடம், இந்தியாவினுடைய வெற்றியினுடைய அடையாளம், தன்னுடைய தன் எழுச்சியினுடைய அடையாளம். சக்தி யார் என்று சொன்னால் அந்த பராசக்தி தான். அவன் நினைத்து பார்க்கிறான். காணி நிலம் வேண்டும் பராசக்தியில் கூட அவன் சொல்லுகிறான், கத்தும் கோயிலோசை சற்றே வந்து காதில் விழவேணும் என்று சொல்லிவிட்டு பாட்டு கலந்திரவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும் அவன் சொல்லுகிறான். அப்படி பத்தினி பெண்ணோடு நான் அங்கே ஒன்றாக கலந்திருக்கும் போது தாயே உந்தன் காவல் எனக்கு வேண்டும் என்று எத்தனை துணிச்சலாக பேசுகிறான் பாருங்கள். தெய்வத்தை தன்னுடைய காவலாக அளிக்கக்கூடிய உரிமை, அந்த தன்னம்பிக்கை, அந்த துணிச்சல் பாரதிக்கு எப்படி வந்தது என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். சகோதரி நிவேதிதாவை பாரதி சக்தியினுடைய அடையாளமாக கருதினார். பிரகாசமான முகத்தோடு உறுதியோடு பேசிய சகோதரி நிவேதிதாவை பாரதி சந்திக்கிறார். சந்தித்த பின்பு அங்க பாரதி கேட்கக்கூடிய பாரதியை பார்த்து நிவேதிதா கேட்கக்கூடிய கேள்வி எல்லோருக்கும் தெரிந்தது. நீ ஒரு பெரிய கவிஞன் என்று சொல்லுகிறாய், ஒரு பெரிய பத்திரிகையாளன் என்று சொல்லுகிறாய், உன்னுடைய மனைவியை இந்த மாநாட்டுக்கு ஏன் அழைத்து வரவில்லை என்று கேட்ட அந்த கேள்வி பாரதியினுடைய இறுதி காலம் வரை ஞான தீட்சை பெற்ற ஒரு கேள்வியாக பாரதிக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. பாரதியினுடைய புதிய ஆத்திசூடியை படித்து பார்க்கும்போது அவருடைய தீர்க்க தரிசனமான பார்வை, அதாவது இன்றைக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லுகிறோமே, நேர்நோக்கு பார்வை என்று சொல்லுகிறோமே, என்னுடைய தேசம் ஒரு நாள் விடியும், அது என்னால் முடியும் என்று பாரதி நினைத்தாரே. எண்ணுவது உயர்வு. அந்த புதிய ஆத்திசூடியை எடுத்து படித்து பாருங்கள். எண்ணுவது உயர்வு. எண்ணத்தில் தான் எதுவும் உயர்வு இருக்கிறது. ஜேம்ஸ் ஆலன் சொல்லுவார், நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம் என்று சொல்லுகிறார். அதே எண்ணம் என்கிற கிண்ணம், அந்த கிண்ணத்திலே நீங்கள் ஒரு கிண்ணத்திலே தண்ணீரை ஊற்றினால் அந்த கிண்ணமானது வட்டமாக இருந்தால் தண்ணீர் அந்த வட்ட வடிவத்திலே பொருந்திக் கொள்கிறது. அந்த கிண்ணம் சதுரமாக இருந்தால் தண்ணீர் அந்த சதுர வடிவத்திலே பொருந்திக் கொள்கிறது. அதே போல் எண்ணம் என்கிற அந்த கிண்ணத்தை நாம் ஒழுங்காக வைத்திருந்தோம் என்று சொன்னால் எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் பாரதியினுடைய எண்ணம். அதனால் தான் சொல்லுகிறார், எண்ணுவது உயர்வு. ஓய்தல் ஒளி. எந்த நேரம் பார்த்தாலும் ஓய்வு 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 என்று ஓய்வெடுத்ததெல்லாம் போதும். பாரதி பேசுகிறார், உழை உழை உழைத்துக் கொண்டே இரு, களைப்பில்லாமல் உழை என்று பாரதி சொல்கிறார். அது மட்டுமல்ல, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இன்றைக்கு பகடிவதை என்று சொல்லுகிறோமே, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எல்லாம் பார்க்க நடக்கிறதே, அதற்கெல்லாம் மாற்றாக மருந்தாக ஒரு தீர்க்க தரிசனம் மிக்க பார்வையை பாரதி அன்றே வைத்தான். நீங்கள் அஞ்ச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாரதி சொன்னானே. அந்த வரிகளை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம். கீழோர்க்கு அஞ்சேல். அவன் கீழோராக இருந்து கொண்டிருக்கிறான். செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று அச்சத்திற்கு அச்சம் தந்த ஒரு மாகவிஞன் பாரதி தீர்க்க தரிசனம் மிக்க ஒரு பார்வையை தந்தான்.
அடுத்து புதிய ஆத்திசூடியில பார்த்தீர்கள் என்று சொன்னால் கேட்டிலும் துணிந்து நில், என்ன நடந்தாலும். அதனால்தான் சொன்னேன், வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நாடி கிளப்பருவம் எதி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி கேட்டான். இந்த வரிகளை கேட்கும் போதெல்லாம் பாரதியினுடைய தீர்க்க தரிசனமும் அவனுடைய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் நமக்குள்ளாக வந்து செல்கிறது. அவன் சொல்லுகிறான், கேட்டிலும் துணிந்து நில், சிதையா நெஞ்சுகொள், ஒரு நாளும் உன்னுடைய நெஞ்சத்தை நீ சிதைக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, யமனே எதிரில் வந்தாலும் சரி, காலா என் காலருகில் வாடா என்று எத்தனை துணிச்சலாக அவன் சொன்னான். சிதையா நெஞ்சுகொள், தாழ்ந்து நடவேல், நீ யாருக்கும் தாழ்ந்து நடக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. துன்பம் மறந்திரு. பாரதி படாத துன்பமா? நான் அதனால் தான் சொன்னேன், தாய் இறந்து தந்தை இறந்து திருமணம் செய்து வைத்து வீட்டை இழந்து ஊரை விட்டு இன்னொரு இடத்திற்கு சென்று அங்கே சென்று எல்லாவற்றையும் கற்றுவிட்டு வந்து பாரதி சொல்கிறான், துன்பம் மறந்து துன்பப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தோல்வியில் கலங்கேல். இன்றைக்கு இந்த பார்வையை நாம் நினைத்து பார்க்கிறோம். எத்தனை தோல்விகள்! விழித்து எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதே வெற்றி என்று இன்றைக்கு புதுக்கவிதை நூலாசிரியர்கள் எல்லாம் எழுதுகிறார்களே. 10வது முறையாக பார்த்து விழுந்தவனை பார்த்து முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று சொல்கிறார்களே. பாரதி சொல்கிறான், தோல்வியில் கலங்கேல். அதாவது தோல்வியின் படிகளில் இருந்துதான் வெற்றியினுடைய உயர்வை உன்னால் பெற முடியும் என்று பாரதி சொல்கிறான். கெடுப்பது சோர்வு. நமக்குள்ளாக இருந்து கொண்டு நாளை செய்வோம் நாளை செய்வோம் என்று மீண்டும் மீண்டும் ஒத்தி போடுகிறோமே. அவன் சொல்லுகிறான், கெடுப்பது சோர்வு. எல்லாவற்றையும் விட பாரதியை ஒரு தீர்க்க தரிசியாக காட்டிய இந்த வாசகம் எது என்று சொன்னால், புதியன விரும்புவேன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொன்னாரே பாவேந்தர். அந்த வரியை நாம் பார்க்கிறோம், புதியன விரும்பு. அந்த புதியன விரும்பு என்கிற அந்த சிந்தனை தான் பாரதியை மிகப்பெரிய புதுமை சிந்தனை உடையவனாக மாற்றியது. பழைய மரபுகளை கேள்விக்குள்ளாக்கி பழைய மரபுகளினுடைய வேரிலிருந்து புதிய சிந்தனைகளை ஊற்றெடுக்க வைத்து இந்த தேசம் வளர்வதற்கான தீர்க்க தரிசனத்தை நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் பாரதி கொண்டு வந்தான். அது மட்டுமல்ல, மானம் போற்று. அவன் சொல்லுகிறான், நீ உன்னுடைய மானத்தை இழந்து நீ அப்படி ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மானம் போற்று, ரௌத்திரம் பழகு. ஆறுவது சினம் என்று ஔவையார் சொல்லுகிறார்கள். பாரதி சொல்கிறான், ரௌத்திரம் பழகு. வர வழியே இல்லை. நீ ரௌத்திரம் பழகாவிட்டால் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு நீ பாடுபடவே முடியாது என்று மக்களை பார்த்து அவன் சொன்னான். பாரதியினுடைய ரௌத்திரத்தை கண்டு ஆங்கில அரசாங்கம் பயந்தது, அஞ்சி நடுங்கியது. இவர் எங்கே சென்றாலும் அங்கே எல்லோரும் கூடி விடுகிறார்களே, இவருடைய கவிதைக்கு எல்லோரும் அடிமைகளாக இருக்கிறார்களே என்று எல்லோரும் பயந்தார்கள். காரணம், பாரதியினுடைய எழுதுகோலை பாரதி பீரங்கியாக மாற்றினான். எழுதுகோலை பீரங்கியாக மாற்ற முடியும் என்கிற உண்மையை கண்டுபிடித்த ஒரு மாகவிஞன் பாரதி. வையத் தலைமைகள் என்று சொன்னால் உலகத்திற்கே தலைமை தாங்குவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். அவன் எவ்வளவு அருமையா சொல்கிறான் பாருங்கள். இதுதான் தீர்க்க தரிசனம். உலகத்திற்கு தலைமை கொள்ளக்கூடிய நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியா 2020 என்கிற கனவை நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வைத்தார்களே, அதே பார்வையை பாரதி அன்றே வைத்தான். வையத் தலைமைகள். ஒரு நாள் இந்தியா உலகத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய நாடாக மாறும் என்கிற அந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. பாரதியை பற்றி, பாரதியினுடைய தன்னம்பிக்கையை பற்றி பேசும்போதெல்லாம் 1919 நடந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வருகிறது. பாரதி சிறு வயதிலிருந்து யாருக்கும் அஞ்சியதாக சரித்திரமே இல்லை. 1919 பிப்ரவரியிலே ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கான ஆயத்த கூட்டத்திற்காக மகாத்மா காந்திஜி சென்னை வந்திருக்கிறார். ரவுலட் சட்டத்திற்கு ஆதரவு திரட்டுவதற்காக, அந்த எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கான அதற்காக காந்தியார் வந்திருக்கிறார். அப்படி காந்தியார் வந்த அந்த நேரத்திலே, ராஜாஜியினுடைய வீட்டிலே தங்கியிருந்த அந்த நாளிலே மதிய வேளையிலே வாசலிலே பாதுகாப்புக்கு நின்றவர்களை சற்றும் சட்டை செய்யாமல், யாருடைய அனுமதியையும் பெறாமல் மகாகவி பாரதி விடுவிடுவென்று உள்ளே நுழைகிறார். மகாத்மா காந்திக்கு இருகரம் குப்பி வணக்கத்தை தெரிவித்துவிட்டு
அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த மெத்தையிலே பாரதியும் சரிசமமாக அமர்கிறார். மிஸ்டர் காந்தி, இன்றைக்கு சாயந்தரம், இன்றைக்கு மாலை 5:30 மணிக்கு நான் திருவல்லிக்கேணியினுடைய கடற்கரையிலே ஒரு கூட்டத்திலே பேசப் போகிறேன். அந்த கூட்டத்திற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கம்பீரமாக கேட்கிறார். எத்தனை கம்பீரம் பாருங்கள்! அதாவது மகாத்மா என்கிற அந்த உயர்ந்த மனிதரை பார்த்து பாரதி எந்த விதமான அச்சமும் இல்லாமல் கம்பீரமாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். காந்தியார் தன்னுடைய உதவியாளர் மகாதேவ தேசாயை பார்த்து, இன்று மாலை நமது அலுவல்கள் என்ன என்று கேட்க, பாபுஜி, இன்று மாலை நாம் வேறொரு இடத்திலே இருக்க வேண்டும் என்று பதிலளிக்கிறார். மகாதேவ தேசாய் சொன்ன உடனேயே மகாத்மா அவர்கள் பாரதியிடம் திரும்பி, விழாவை நாளைக்கு வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறார். முடியாது, நான் போய் வருகிறேன் மிஸ்டர் காந்தி, தாங்கள் ஆரம்பிக்கப் போகிற இயக்கத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாரதியார் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார் என்கிற வரலாற்றினை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாரதியினுடைய தன்னம்பிக்கை மகாத்மாவை பெரிதும் ஈர்த்தது. அவர் போன பின்பு இவர் யார் என்று ராஜாஜியிடம் மகாத்மா கேட்கிறார். அவர் எங்கள் தமிழ்நாட்டினுடைய எழுச்சி கவி, தேசிய கவி, மகாகவி பாரதி என்று ராஜாஜி சொல்ல, இவரை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இதற்கு தமிழ்நாட்டில் ஒருவருமே இல்லையா என்று பாரதி கேட்க, ஒருவரும் பதில் சொல்லவில்லை. அந்த சம்பவத்தை அருகிலிருந்து பார்த்த வாரா என்கிற பாரதியாருடைய நண்பர் மகாகவி பாரதியார் என்கிற நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, அந்த சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளுக்குள்ளாக 1921 பாரதி என்கிற தமிழ் கருவூலத்தை நாம் இழந்தோம். காந்தி சொன்னது போல பார்த்து கொள்ள யாருமே இல்லை என்பதால், காந்தி சொன்னது போல பார்த்து கொள்ள யாருமே இல்லை என்பதனால், அப்படி பாரதி உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் இரவா புகழ் பெற்ற நிறைய காப்பியங்களை பாரதி எழுதியிருப்பான். பாரதி என்று சொல்லும் போதே நமக்குள்ளாக பாரதம் என்கிற ஒரு சொல் வந்து நிற்கிறது. பாரதி காண விரும்பிய தேசம் புதுயுக பாரதம். அதுதான் சொன்னோம். பாரதி காண விரும்பிய அந்த தேசத்திலே வறுமை இல்லை, தோல்வி இல்லை, துன்பம் இல்லை. இந்த நாடு ஒற்றுமையான நாடாக, எல்லா மொழிகளையும் மதிக்கக்கூடிய ஒரு நாடாக, இளைஞர்களால் ஆன நாடாக, உலகத்திற்கே வழிவகுக்கக்கூடிய நாடாக, உலகத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய நாடாக புதுயுக பாரதத்தை பாரதி கனவு கண்டார். அந்த கனவைத்தான் நான் தீர்க்க தரிசனம் என்று சொன்னேன். அந்த நாட்டிலே ஜாதிகள் இருக்காது, அந்த நாட்டிலே ஏழைகள் இருக்க மாட்டார்கள், அந்த நாட்டிலே பெண்கள் அவமானப்படுத்தப்பட மாட்டார்கள், அந்த நாட்டிலே உயர்வு தாழ்வு என்கிற அந்த பேதமைகள் எல்லாம் இருக்காது, அந்த நாட்டிலே லஞ்சமும் லாவண்யமும் அரசியல் கொடூரங்களும் இருக்காது. அந்த தேசம் பெண்களை மதிக்கக்கூடிய மாண்புடைய தேசம். அந்த தேசம் உயர்ந்த பாரதம். அந்த பாரதம் ஒன்றுபட்ட பாரதம். அந்த பாரதம் ஒருமைப்பாட்டினை உணர்த்தக்கூடிய பாரதம். அந்த பாரதம் தொழில்நுட்ப துறையிலும் வேளாண்மை துறையிலும் உயர்ந்து ஓங்கக்கூடிய பாரதம். அந்த பாரதம்தான் பாரதி விரும்பிய, தீர்க்க தரிசனம் விரும்பிய கண்ட அந்த பாரதம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார் என்று பாரதி மிக கம்பீரமாக சொன்னார். நம்பளம் நம்முடைய நாட்டிற்குத்தான் பயன்பட வேண்டும் என்கிற சுதேசி எண்ணம் பாரதியிடம் இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்றுமதி செய்துவிட்டு நாம் பட்டினியோடும் பசியோடும் இருப்பதிலே இந்த தேசம் வளர்ந்து என்ன பயன் என்கிற கேள்வி பாரதியிடம் அன்றிலிருந்து இருந்தது. அதனால்தான் பாரதி சொல்கிறான், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்ளுவோம், சிங்கமராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று தேசிய ஒருமைப்பாட்டினை அந்த பாட்டிலே வைத்தான். பாரதி கண்ட இந்தியா முன்னேற்றம் கண்ட, தொழில்துறையிலே முன்னேற்றம் கண்ட ஒரு பெரிய தேசமாக இருக்கக்கூடிய இந்தியா என்று நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய தேசத்திலே ஒரு மாநிலத்திலே விளையக்கூடிய பொருளை இன்னொரு மாநிலத்திற்கு தந்து ஒருவர் முன்னேற்றத்திற்கு இன்னொருவரும் துணை நிற்போம் என்கிற செய்தியை பாரதி 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு சொல்லியிருக்கிறார்.
பாரதி நம்மை விட்டு பிரிந்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 100 ஆண்டுகளிலே இந்தியாவை பற்றிய தெளிவான அந்த பார்வையை நாம் உணர முடிகிறது. அந்த பார்வை என்னவென்று சொன்னால், அந்த பார்வைதான் தேசிய ஒருமைப்பாடு என்கிற அந்த பார்வை. பாரதியை இன்றைக்கு மாகவிஞராக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பாரதியினுடைய எழுத்துக்களை எல்லாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் சுதேசமித்திரன் இதழிலே உதவி ஆசிரியராக இருந்திருக்கிறார் 1904 6 வரை. மீண்டும் ஆகஸ்ட் 1920 செப்டம்பர் 1920 வரை அங்கே இருந்திருக்கிறார். பாலபாரதம், இந்தியா போன்ற இதழ்களை அவரே நடத்தியிருக்கின்றார். சக்கரவர்த்தினி என்கிற அந்த இதழிலே பாரதி ஓராண்டு பணிபுரிந்திருக்கிறார். சூரியோதயம், கர்மயோகி, யங் இந்தியா, தர்மம் ஆகிய இதழ்களிலே பாரதி பணியாற்றியிருக்கிறார். அவர் எழுதிய இதழ்களினுடைய பல மூலப்பிரதிகள் கிடைக்காமல் போய்விட்ட நிலையிலே இன்றைக்கு காலவரிசையில் பாரதி பாடல் என்கிற அரிய நூலை பதிப்பித்த பாரதி ஆய்வாளர் சீனி விஸ்வநாதன் அவர்களுடைய அந்த முயற்சியை நாம் பாராட்ட வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த நூலினுடைய முன்னுரையிலே அவர் சொல்லுகிறார், பாரதியினுடைய எழுத்துக்களை தாங்கி வெளிவந்த பார்வைக்கு கிடைக்கப்பெறாத பத்திரிகை பிரதிகளை மீண்டும் தேடி எடுத்து நாம் அச்சிலே தர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், பாரதி பணியாற்றிய அல்லது பாரதி வெவ்வேறு புனைப்பெயர்களிலே எழுதிய சுதேசமித்திரன் பத்திரிகை, பாலபாரதம் பத்திரிகை, இந்தியா பத்திரிகை, சக்கரவர்த்தினி பத்திரிகை, சூரியோதயம், கர்மயோகி, யங் இந்தியா, தர்மம் போன்ற பத்திரிகையினுடைய மூல பிரதிகளை எல்லாம் ஆய்வாளர்கள் தேடி கண்டுபிடித்து பாரதி வெவ்வேறு புனைப்பெயர்களிலே எழுதிய அந்த படைப்புகளை எல்லாம் அச்சுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த தேசத்தை பற்றி பாரதி எழுதிய அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் முன்னே கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த செய்தியை இந்த உரையின் மூலமாக நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். அதாவது பாரதி என்கிற அந்த மா கவிஞனுடைய பாடல் வரிகளையே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது பெண்கள் முன்னேற்றத்தை முன்னிறுத்தி வைத்தியநாத ஐயர் தொடங்கிய சக்கரவர்த்தினி மாத இதழினுடைய ஆசிரியர் பொறுப்பை பாரதி ஏற்றார். தேசாந்திரியாக அலையத் தொடங்கியவனுக்கு எல்லைகளுக்குள் கூட தொல்லைகள் தான். தேசாந்திரியாக அலையத் தொடங்கியவனுக்கு எல்லைகள் கூட தொல்லைகள் தான். பெண் விடுதலை தொடர்பான கட்டுரைகளையும் கதைகளையும் தலையங்கங்களையும் பாரதி அந்த சக்கரவர்த்தினி என்கிற அந்த இதழில் தான் படைத்தார். 1905 அதிலே வெளியான துளசிபாயி என்கிற அந்த கதை குறிப்பிடத்தகுந்த ஒரு கதையாக நாம் நினைக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் என்று பேசுகிறோமே, அந்த கருத்தை உள்ளடக்கிய கதைதான் அந்த கதை. கற்பு நிலை ஆண் பெண் 2 பேருக்கும் பொதுவானது என்ற கருத்து நிலையை ஒரு தலையங்கத்திலே பாரதி எழுதினான். வங்கத்திலே மகாகவி பகிம் சந்திரர் ஆனந்த மடம் என்கிற நூலிலே புனைந்த வந்தே மாதரம் பாடலை நவம்பர் 1905 பாரதியால் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி இதழிலே வெளியிட்டார். இந்த செய்திகள் எல்லாம் இளைய சமுதாயத்திற்கு தெரிந்திருக்கிறதா என்று கேட்டால் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. டிசம்பர் 1905 பாரதியினுடைய மொழிபெயர்ப்பை ஜி சுப்பிரமணிய ஐயர் மீண்டும் சுதேசமித்திரன் இதழிலே வெளியிட்டிருக்கிறார். வந்தே மாதரம் எனும் விடுதலை தாரக மந்திரத்தை தமிழுக்கு தந்தவன் பாரதி. இன்றைக்கு இந்தியா முழுக்க வந்தே மாதரம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த தாரக மந்திரம் இந்தியா முழுக்க எதிரொலித்தது தமிழ் கூறு நல்லுலகத்திற்கு அதை பிரபலப்படுத்திய மாகவிஞர் யார் என்று சொன்னால் மகாகவி பாரதி தான். பெண்கள் நிறைய எழுத வேண்டும் என்கிற ஆவல் பாரதிக்கு இருந்தது. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்துவிட்டு வெளியிலே வந்து பெண்ணியம் பேசுவது தவறு என்று மிக பாரதி எப்போதும் உணர்ந்திருந்தான். சக்கரவர்த்தினி இதழினுடைய 2வது ஆண்டு தொடக்கத்திலே அவன் சொல்லுகிறான், இதுவரை இப்பத்திரிகையிலே மாதர்கள் அனுப்பிய விஷயங்கள் அதிகமாக இல்லாது போயிருப்பது என்னுடைய அதிருப்திக்கு இடமாக இருக்கிறது என்று தலையங்கத்திலே பெண்களை எழுத தூண்டினான். அவன் சொல்றான், இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் ஆண்கள் பெண்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்க போகிறீர்கள்? அவர்களுடைய குரலை அவர்களே வெளிப்படுத்தட்டும், அவர்கள் எழுதட்டும் என்று சக்கரவர்த்தினி இதழிலே தலையங்கத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போன்று இந்தியா இதழ்
இந்தியா இதழிலே எம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் தொடங்கி நடத்தி வந்த இந்தியா இதழிலும் பாரதி எழுதியிருக்கிறார். பாரதியினுடைய எழுத்து வீச்சு மாநிலம் முழுக்க எட்டியது. நான் அதனால் தான் சொன்னேன், பாரதியினுடைய தீர்க்க தரிசனமான பார்வையை அவர் முன்வைத்த இதழ்கள் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். பாரதியினுடைய நெருப்பு கங்கு அவருடைய பத்திரிகைகள் மூலமாக ஆங்கில அரசாங்கத்தை சுட்டது. அதனால்தான் காகிதத்தை அவர்கள் ஆயுதமாக பார்த்தார்கள். பாரதியினுடைய எழுத்து வீச்சு மாநிலம் முழுக்க எட்ட எட்ட பாரதிக்கு எதிரான செயல்பாடுகளை ஆங்கில அரசாங்கம் தொடர்ந்து செய்தது. பாரதியை ஆசிரியர் பொறுப்பு ஏற்குமாறு இந்தியா வார இதழினுடைய பொறுப்பாளர் வேண்டியதை ஏற்று 1906 பாரதி இந்தியா பத்திரிகையினுடைய பணிப்பொறுப்பை எல்லாம் ஏற்றிருக்கிறார். 20/10/1906 வந்தே மாதரம் பாடலினுடைய மொழிபெயர்ப்போடு இந்தியா இதழும் வெளிவந்தது. அந்த இதழையும் பாரதியினுடைய வந்தே மாதரம் பாடலை பார்க்கிறோம். தமிழுக்கு முதலாக மே 1906 இந்தியா இதழ் மூலமாக விகட சித்திரம் என்கிற கருத்து படத்தை அறிமுகப்படுத்திய பெருமை பாரதிக்கு உண்டு. இன்றைக்கு நாம் கார்ட்டூன் என்று சொல்லுகிறோமே, கேலி சித்திரம் என்று சொல்லுகிறோமே, அதை தீர்க்க தரிசனத்தோடு 1906 இந்தியா இதழ் மூலமாக வெளியே கொண்டு வந்தவர் யார் என்றால் பாரதி தான். எத்தனை ஒரு வன்மை நீங்கள் நினைத்து பாருங்கள். பாரதியினுடைய கோணங்களை எல்லாம் நான் நினைத்து பார்த்து பெருமிதப்படுகிறேன். பாரதியை அரவிந்தரோடு ஒன்றாக இணைந்த பின்பு ஒரு ஆன்மீகவாதியாக மாறுகிறார். ஞானரதத்தை பார்க்கிறோம். பாரதியினுடைய அந்த ஞான பாட விஷயங்களை எல்லாம் பார்க்கிறோம். பகவத்கீதைக்கு அவர் தந்த முக்கியத்துவத்தை எல்லாம் பார்க்கிறோம். அதே போன்று பெண்ணியத்தை தொடங்கி வைத்த ஒரு தீர்க்க தரிசியாக பார்க்கிறோம். ஒரு தொழில் துறையிலே இந்த தேசம் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் உடையவராக பாரதியை பார்க்கிறோம். பத்திரிகை துறையிலே பெண்கள் ஈடுபட வேண்டும், பெண்களினுடைய பத்திரிகை வர வேண்டும், பெண்கள் பத்திரிகையில் பெண்கள் எழுத வேண்டும் என்று பெண்ணிய எழுத்தாளராக பாரதியை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்திலே தேச ஒற்றுமையினுடைய காவலராக பாரதியை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்திலே என்னுடைய மொழி தேமதுர தமிழ் ஓசை என்று பாரதி சொல்லுகிறானே, செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எல்லோரும் தாய்நாடு தாய்நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது தந்தையர் நாடு என்று பாரதி சொல்கிறானே, நீங்கள் நினைத்து பாருங்கள். தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழுக்கு முன்னிலைப்படுத்திய, தமிழை முன்னிலைப்படுத்திய ஒரு தமிழ் வித்தகராக மகாகவி பாரதியை பார்க்க முடிகிறது. அதே போன்று பத்திரிகை துறையிலே விகட சித்திரம் என்று பாரதி பெயரிட்டானே, இன்றைக்கு கார்ட்டூன் அல்லது கேலி சித்திரம் என்று சொல்லுகிறோமே, அதையும் பிதாமகனாக, அதை தொடங்கி வைத்த பிதாமகனாக பாரதியை பார்க்கிறோம். காட்சி என்கிற அந்த கவிதையின் மூலமாக வசன கவிதையை தொடங்கி வைத்த பிதாமகனாக பார்க்கிறோம். தாகூருடைய கதைகளை எல்லாம் மொழிபெயர்த்து சிறுகதையிலும் தன்னால் தடம் பதிக்க முடியும் என்று சிறுகதை ஆசிரியராக பாரதியை பார்க்கிறோம். ஷல்லிதாசனாக உலகத்தினுடைய போக்கையெல்லாம் பார்த்து மகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தால் ஆகாவென்றெழுந்த அது பார் யுக புரட்சி. ரஷ்ய நாட்டிலே நடந்து கொண்டிருந்த புரட்சிக்கு மகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தால் ஆகாவென்றெழுந்தது பார் யுக புரட்சி என்று ஒரு உலக பார்வையுடையவனாக பாரதியை நாம் பார்க்கிறோம். அதாவது சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும், இன்றைக்கு இணையம் இருக்கிறது, இன்றைக்கு செய்தித்தாள்கள் இருக்கிறது, எந்த வசதியும் இல்லாத ஒரு நிலையிலே கூட பாரதி அதை உள்வாங்கினான் என்று சொன்னால் எத்தனை பெரிய தீர்க்க தரிசனம் உடையவனாக அவன் இருந்திருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அதே போன்று விஜயா என்கிற இதழ் 1908 சென்னையிலே தொடங்கப்பட்டு செப்டம்பர் 1909 முதல் ஏப்ரல் 1910 வரை புதுச்சேரியிலிருந்து வெளிவந்த விஜயா இதழ், அந்த இதழிலே பாரதியார் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். அதுல பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்க முடியாத நெருக்கடி பாரதிக்கு வருகிறது. ஆங்கில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இங்கே இருக்கிறது. பாரதி பாண்டிச்சேரிக்கு செல்கிறார். அங்கும் கூட விஜயா என்கிற அந்த இதழினுடைய ஆசிரியராக பொறுப்பேற்று புரட்சிகரமாக எழுதக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. ஆய்வாளர் ஆயிரா வெங்கடாஜலபதி தேடி தொகுத்திருக்கக்கூடிய விஜயா கட்டுரைகள் என்கிற அந்த நூல் தமிழுக்கு கிடைத்த கருவூலமாக நாம் சொல்ல முடிகிறது. ஆங்கில அரசாங்கமும் அதன் ஆங்கில விமர்சகர்களும் என்கிற கட்டுரையிலே பாரதி மனித பிறவி எடுப்பதே உயர்நிலை அடைவதற்காகத்தான். இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவனும் என்றேனும் ஒரு நாள் இந்தியா சுயாதீனம் பெறும் என்று கருதுவானே ஒழிய
எப்பொழுதும் ஆங்கிலேயர்களுக்கு தேசம் அடிமைப்பட்டு கிடக்கும் என்று சொல்ல மாட்டான். எவ்வளவுதான் ராஜ விசுவாசியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் மட்டும் கண்டிப்பாக இருப்பான். ஆங்கிலேயர்களும் கூட பலர் இதை மறுக்க மாட்டார்கள். இப்போது இல்லை என்றாலும் கூட இந்தியா என்றாவது ஒரு நாள் சுயராஜ்யம் பெற்றே தீரும் என்கிற நம்பிக்கையோடு மார்ச் 1910 அந்த மார்ச் 1910 14ஆம் தேதி விஜயா இதழிலே பாரதி எழுதுகிறான். அந்த கருத்து என்னவென்று சொன்னால், என்றைக்காவது என்னுடைய தேசம் விடுதலை அடையும். எங்களுடைய நோக்கம் என்பது என்னவென்று சொன்னால், மனித பிறவி எடுப்பதே உயர்நிலை அடைவதற்காகத்தான். இன்றைக்கு சொல்லுகிறோமே டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் என்று சொல்லுகிறோமே, முழுமையை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பாரதி, என்னுடைய இயக்கம் அல்லது என்னுடைய மக்கள் ஒரு நாளும் உணர்வு தவற மாட்டார்கள். என்னுடைய பார்வை என்பது சுதந்திர இந்தியாதான் என்னுடைய பார்வை என்று பாரதி சொன்னானே. இது சொல்லப்பட்டது 1910 இந்தியா சுதந்திரம் அடைந்தது 1947 37 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சிந்தனை பாரதியிடம் இருந்தது என்று சொன்னால், இதை தீர்க்க தரிசனம் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் நண்பர்களே? அதாவது சமூக மேம்பாட்டினை அடிப்படையாக கொண்ட ஒரு பத்திரிகையாளன் நினைத்தால் ஒரு பேர் இயக்கமாக மாற முடியும் என்பதற்கு நல்ல சான்று எது என்று சொன்னால், யார் என்று சொன்னால் பாரதி தான். ஒரு பத்திரிகையாளன் யாருக்கும் விலை போக வேண்டிய அவசியமே இல்லை என்று தன்னுடைய எழுதுகோலை பீரங்கியாக மாற்றி ஆங்கிலேயரை நோக்கி தன்னுடைய சுட்டு விரலை நீட்டியவன் பாரதி. அந்த பாரதியார் என்று சொல்லப்படுகிற நம்முடைய எழுச்சி கவிஞர் சுதந்திர போராட்டத்தினுடைய வீச்சை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பாரதியின் மீது நம்முடைய அன்பும் பாசமும் நேசமும் அவர் மீது மதிப்பும் இன்னும் அதிகமாக வரும். சகோதரி நிவேதிதா, வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, திலகர் போன்றவரினுடைய பார்வைக்கு பாரதியினுடைய எழுத்துக்கள் சென்றதென்று சொன்னால் அதற்கு காரணம் பாரதி தமிழ் மட்டுமல்ல எல்லா மொழிகளையும் அறிந்தது என்பதுதான். அதாவது அவர் பணியாற்றிய சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, சூரியோதயம் என்கிற அந்த பத்திரிகைகள் எல்லாம் கொடுமையை எதிர்த்து நில் என்கிற ஒற்றை வரியை மீண்டும் மீண்டும் தந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் காரணம், ஒரு பத்திரிகையாளர் நினைத்தால் ஒரு தேசத்தினுடைய விடுதலையை தர முடியும் என்கிற தீர்க்க தரிசனத்தை பாரதி அன்றே உருவாக்கினார். திருநெல்வேலியிலே நாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே தாமிரபரணிக்கு பக்கத்தில் சுலோச்சன முதலியார் பாலம், அந்த தாமிரபரணிக்கு பக்கத்திலே மணல் வெளியானது இருந்திருக்கிறது. அந்த மணல் வெளியிலே இன்றைக்கும் தைப்பூச மண்டபம் பாரதி பேசிய சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தைப்பூச மண்டபத்தினுடைய உயரத்திலே நின்று கொண்டு பாரதியாரும் சுப்பிரமணிய சிவாவும் வ.உ.சியும் பேசியதை இன்றைக்கும் நம்முடைய வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பாரதியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்பது என்னவென்று சொன்னால் தன்னம்பிக்கை, காலத்தை கடந்த சிந்தனை. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதி கருதிய அந்த தீர்க்க தரிசன பார்வை இன்றைக்கு இணையம் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக இணையத்திலே அதிகமான பக்கங்களை கொண்ட மொழியாக நம்முடைய அருமை தமிழ் மொழி இருந்து கொண்டிருக்கிறது. சீரியலும் சிலம்பும் மேவு புகழ் மேகலையும் சீவகனார் வளம்பாடும் சிந்தாமணியும் 10 8 குண்டலகேசியும் திருக்குறளும் இன்னா நாற்பது இனிய நாற்பது கார் நாற்பது கடவரி நாற்பது என்று நீதி இலக்கியங்கள் எல்லாமும், அதே போன்று தேவாரமும் திருவாசகமும் நாலடியாரும் எல்லாம் இன்றைக்கு இணையத்திற்குள்ளே சென்று விட்டது என்று சொன்னால் பாரதியினுடைய தீர்க்க தரிசனம் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி எந்த பயனும் இல்லை. அவன் சொன்னான், பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். நல்ல நூல்கள், அணுசக்தி தொடர்பான ஐன்ஸ்டீனுடைய நூல் இருக்கிறதா, தமிழுக்கு கொண்டு வாருங்கள். அதே போன்று காலத்தின் குரல் என்கிற அந்த நூல் இருக்கிறதா, தமிழுக்கு கொண்டு வாருங்கள். நியூட்டனுடைய கருத்து இருக்கிறதா, தமிழுக்கு கொண்டு வாருங்கள் என்று பாரதி கனவு கண்டான். பாரதியினுடைய யுகம், காண விரும்பிய யுகம் அறிவு யுகம். பாரதியினுடைய காண விரும்பிய பாரதம் ஒற்றுமையான பாரதம். அதாவது வால்ட் விட்மனுடைய புள்ளி நிதழ்கள் என்கிற அந்த கவிதை முயற்சியை பார்த்துவிட்டு 1917 சுதேசமித்திரன் இதழிலே பாரதி மிக தெளிவாக அந்த காட்சிகளை எல்லாம் பதிவு செய்கிறார். அதாவது தமிழ் புதுக்கவிதை இயக்கத்தினுடைய பிதாமகராக ந. பிச்சமூர்த்தி, பாரதியினுடைய காட்சி வசன கவிதை இதெல்லாம்
தமிழ் கூறு நல்லுலகத்திலே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஷெல்லி, பைரன், கீட்ஸ் என்று சொல்லப்படுகிற உலகத்தினுடைய கவிஞர்களினுடைய படைப்புகளை எல்லாம் பாரதி தொடர்ந்து வாசித்தார். சமகால இலக்கியத்தினுடைய மாற்றங்களை பாரதி சரியாக உள்வாங்கினார். மகாகவி பாரதியாருக்கு மொழி என்பது சமுதாயத்தை செதுக்க கிடைத்த ஒளி. இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய ஊக்க சக்தியாக பாரதியினுடைய கவிதைகள் பயன்பட்டன என்று சொன்னால் அது மிகையாக இருக்க முடியாது. பாரதி நம்பிக்கையினுடைய, தன்னம்பிக்கையினுடைய, ஒற்றுமையினுடைய, தீர்க்க தரிசனத்தினுடைய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறான். பாரதியை பற்றி எப்போது நினைத்தாலும் இரு கைகளையும் கூப்பி அவனை வணங்க தோன்றுகிறது. காரணம், அவன் கண்ட இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பார்வையிலே வந்து கொண்டே இருக்கிறது. காசி நகர் புலவன் பேசும் உரைதனை காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று பாரதி கண்ட அந்த கனவு இன்றைக்கு இணையம் மூலமாக, இன்றைக்கு கூகுள் மீட் மூலமாக, இன்றைக்கு ஜூம் மூலமாக, இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஒருவர் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களோடு இணைந்து பேசுகிறார் என்று சொன்னால் இதுதான் பாரதி கண்ட தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் 100 ஆண்டுகளிலே சாத்தியமாகி இருக்கிறது. பாரதி நம்மை விட்டு பிரிந்து சென்றது 1921, இப்போது 2021. இந்த 100 ஆண்டுகளிலே அவன் கனவு கண்ட பாரதம் உன்னதமான பாரதம், எழுச்சி மிகுந்த பாரதம், ஒற்றுமை மிகுந்த பாரதம், தமிழை போற்றக்கூடிய பாரதம், திருக்குறளுக்கு உயர்வு செய்யக்கூடிய பாரதம், பெண்களை போற்றக்கூடிய பாரதம், ஜாதி மத இன பேதங்கள் இல்லாத ஒற்றுமையான பாரதம். அந்த பாரதத்தை உருவாக்குவதிலே இன்னும் சிறப்பாக நாம் எல்லோரும் துணை புரிய வேண்டும், ஈடுபட வேண்டும் என்று சொல்லி பாரதிய வித்யா பவன் மேற்கொள்ளக்கூடிய இந்த முயற்சிக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி என்னையும் ஒரு பொருட்டாக அழைத்து இந்த உரையரங்கிலே இணையம் மூலமாக பேச வைத்ததும் கூட பாரதி கண்ட கனவுதான். அந்த இணையத்தின் மூலமாக, யூடியூப் மூலமாக இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உரை மட்டுமல்லாமல் மகா தமிழ் என்கிற அந்த யூடியூப் சேனல், அதாவது காணொளி தடத்தை நான் தொடங்கி கடந்த ஜூலையிலே தொடங்கி ஓராண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த மகா தமிழினுடைய இலச்சினையும் கூட மகாகவி பாரதியினுடைய அந்த கம்பீரமான மீசையும் முண்டாசும் தான் என்று சொல்லி பாரதியினுடைய புகழை பேசுவதற்கு வாய்ப்பு தந்த நண்பர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.